Hi guys, இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நடு தெருவில் நிற்கிறோம். ஆமா guys, ஸ்ட்ரீட் vlog பண்ணலாம்னு வந்திருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டாக கார்டு அப்ளை பண்ணணும். அதில் 2 பேர்த்து பேர் போடணும். நான் உங்கள் பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? ரேஷன் கார்டு. ஹாய் காய்ஸ், இப்போ நாம பர்ஜே கலிஃபா உச்சியில நிக்கிறோம். ஆனா எதுக்கு இங்க வந்தோன்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க காய்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த இந்த மங்கி வீடியோ, ஒரே மங்கி வேறு வேறு லொக்கேஷனில் வேறு வேறு சுச்சுவேஷனில் வீடியோ கிரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரே மங்கியை வேறு வேறு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு சீனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வீடியோவை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம கூகுள் VO3 தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். கூகுள் VO3 எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மங்கி வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸில் டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 கேரக்டர் இமேஜ். கேரக்டர் இமேஜ் எதுக்காக நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே மங்கி தான் நம்ம எல்லா வீடியோலையும் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதனால் அதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மங்கியோட பிக்சர் வேணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் கேரக்டர். இதுக்கான மங்கி இமேஜ் நீங்கள் ஒரிஜினல் இமேஜ் கூட வைக்கலாம், இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் கூட வைக்கலாம். நான் ஏஐ ஜென்ரேட்டட் தான் வச்சேன். இந்த ஏஐ ஜென்ரேட்டர் இமேஜுக்கு நம்ம எந்த டூல்ஸை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு பர்ஃபெக்டான இமேஜ் எந்த டூலில் கிடைச்சாலும் ஓகே தான். நான் ChatGPT அண்ட் Gemini இது ரெண்டுலேயும் மங்கி வந்து கையில் செல்ஃபி ஸ்டிக் வச்சிருக்க மாதிரியும் மைக் வச்சிருக்க மாதிரியும் இல்லை நார்மலாக இருக்கிற மாதிரியும் 3 மெத்தடில் அதுக்கான ப்ராம்ப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக் வச்சிருக்க மாதிரி இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மங்கியோட இமேஜ் பர்ஃபெக்டாக இருந்தது. பட் அது ஸ்டிக் இல்லாமல் நார்மலாக வேணும் அப்படின்றதுக்காக டவுன்லோட் பண்ண அந்த மங்கி இமேஜ் அகைன் அப்லோட் பண்ணி இந்த மங்கி இந்த செல்ஃபி ஸ்டிக் இல்லாமல் கேஷுவலாக எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதே மங்கியை நார்மலாக எனக்கு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. இந்த மங்கி தான் கேரக்டர் இமேஜ். இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட், அடுத்து யூஸ் பண்ணுற வீடியோக்கான ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே ஒரு PDF ஃபைலில் போட்டு அதை நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் உங்களுடைய சீனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை இதே ப்ராம்ப்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கேரக்டர் இமேஜ் ரெடி ஆச்சு. அடுத்தது ஸ்டெப் 2 ஸ்கிரிப்ட். இதில் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணி சீன் பை சீன் ஒரு ஸ்கிரிப்டாக டைலாக்ஸோட ரெடி பண்ணிங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீனும் 8 செகண்டுக்குள்ளே வீடியோஸ் கவர் ஆகிற மாதிரி டைலாக்ஸை ரைட் பண்ணிங்க. ஏன்னா VO3ல 8 செகண்டுக்கு தான் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். இதோட ஸ்டெப் 2 முடிஞ்சது. அடுத்து ஸ்டெப் 3 சீன் பை சீன் VO3 ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இந்த மாதிரி சீன் பை சீன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதில் ஒவ்வொரு சீனை எடுத்து ChatGPTல போட்டு ஜென்ரேட் இமேஜ் டு வீடியோ VO3 ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் VO3ல போடுறதுக்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் வேணும்னா கேரக்டர் இமேஜையும் அப்லோட் பண்ணலாம். ஜென்ரேட் ஆகிற ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ண வீடியோஸ்ல எல்லாம் நான் JSON ஃபார்மேட் அதிகமாக யூஸ் பண்ணேன் அப்படின்றதால இந்த வீடியோக்கான ப்ராம்ப்டையும் JSON ஃபார்மேட்லேயே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது நார்மல் ப்ராம்ப்டாக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா JSON ஃபார்மேட்டை ஜென்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு JSON ஃபார்மேட் வேணாம், நார்மல் ப்ராம்ப்டே வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ராம்ப்டாகவே ஜென்ரேட் பண்ணிடும். JSON ஃபார்மேட்டுக்கும் நார்மல் ப்ராம்ப்ட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஒரு சில வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுல JSON பெஸ்ட்டாக இருக்கும். மங்கி வீடியோஸ்க்கு தேவைப்படாது, பட் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி எல்லா சீனுக்கான ப்ராம்ப்டையும் ஜென்ரேட் பண்ணி அதை நோட் பேடில் போட்டு வச்சுங்க. வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஸ்டெப் 3 முடிஞ்சது. அடுத்து ஸ்டெப் 4 சீன் பை சீன் இமேஜ் ஜென்ரேஷன். சீன் பை சீன் இமேஜ் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை. நாம் ஒரு சீனுக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோட இமேஜ் இப்படி தான் இருக்குது அப்படின்றத நாம் இமேஜாக ஃபஸ்ட் நாம் ஜென்ரேட் பண்ணி வச்சிடலாம். இது ChatGPTல VO3 ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே ட்ரை பண்ணலாம், அல்லது நியூ சாட்டில் கூட ட்ரை பண்ணலாம். அதில் கேரக்டர் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் நாம் ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுதான் பார்த்தீங்கன்னா சீன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் காப்பி பண்ணி அப்லோட் பண்ண இமேஜ் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜென்ரேட் இமேஜ் ரேஷியோ வந்து 16:9 இருக்க மாதிரியும் சினிமேட்டிக் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கேரக்டர் இமேஜோட சீனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல கேரக்டர் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மங்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி தான் இருக்கும். ஒன்று மைக்கை வச்சுட்டு யாரையாவது இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா செல்ஃபி ஸ்டிக் வச்சு தானாக கேமரா பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். இது 2க்குமான கேரக்டர் இமேஜ் நான் முன்னாடியே ஜென்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்றனால எந்த சீன் வருதோ அதுக்கான இமேஜையே நான் கேரக்டர் இமேஜை யூஸ் பண்ணிட்டேன். இது இல்லாமல் வேறு ரோலில் சீன்ஸ் இருந்தால் கூட இந்த கேஷுவல் இமேஜை வச்சு சீன் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இமேஜை வச்சு கூட கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரேட் ஆகிற இமேஜஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா கூட அகைன் திரும்ப ட்ரை பண்ணி வேறு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும்? நமக்கு தான் கேரக்டர் இமேஜ் இருக்கு அண்ட் வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கான ப்ராம்ப்ட் இருக்கு. இது ரெண்டை போட்டாலே நமக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். பட் கேரக்டரோட பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கு, நமக்கு சீனுக்கு வேற பேக்ரவுண்ட் வேணும். ஸோ இந்த இடத்துல அது வந்து சேஞ்ச் ஆகும்போது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோலயே பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும்போது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நடு தெருவில் நிக்கிறோம். ஆமா கைஸ், ஸ்ட்ரீட் பிளாக் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றக்காக ஒவ்வொரு சீனுக்கான இமேஜையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது வீடியோட விஷுவல் பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் நாம என்ன இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படின்றனால வர்ற அவுட்புட்டும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். இது மூலமா வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகாமல் தவிர்த்தலாம். ஏன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிமிட் கிடையாது, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிமிட் இருக்கு. இப்படி கேரக்டர் இமேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வச்சு சீனுக்கான இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 VO3 வீடியோ ஜென்ரேஷன். இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான சீன் இமேஜ் அண்ட் சீன் ப்ராம்ப்ட் இது ரெண்டுமே ரெடியாக இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கான ப்ராம்ப்ட் அண்ட் இமேஜ் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆப்பில் போட்டு இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த VO3ல நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, நம்ம என்னதான் பர்ஃபெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபெயிலியர் ஆகும். நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோ பர்ஃபெக்டாக ஜென்ரேட் ஆகாது. நான் ஜென்ரேட் பண்ண இந்த வீடியோவில் 3 வீடியோ கிளிப்ஸ் இருக்குது. அதில் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பர்ஃபெக்டாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஜென்ரேட் ஆச்சு. இதில் ப்ராம்ப்ட்லேயும் இமேஜ்லேயும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ கிளிப்ஸ்க்கெல்லாம் நான் ப்ராம்ப்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணேன். இங்கே ப்ராப்ளம் டைலாக்ல கேர்ள் பேச வேண்டியது மங்கியும் மங்கி பேச வேண்டியது கேர்ளும்னு மாற்றி ஜென்ரேட் ஆயிடுச்சு. அர்ஜென்ட்டா கார்டு அப்ளை பண்ணணும். அதுல 2 பேருக்கு பேர் போடணும். நான் உங்க பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? ரேஷன் கார்டு. சரி, ப்ராம்ப்டை மாற்றி பார்க்கலான்னு ஜேசன் ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தது. ப்ராம்ப்டையும் அழைச்சிட்டு புதுசாக ரைட் பண்ணி அப்போ ட்ரை பண்ணி பார்த்து அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகி தான் வந்தது. கடைசியாக ப்ராம்ப்ட்லுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜஸ்ட் டைலாக்கை மட்டும் கொடுத்துட்டு அந்த இமேஜையும் கொடுத்து ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதும் அதே டைலாக்ஸ் தான், லாஸ்ட் அட்டன் பண்ணும்போதும் அதே டைலாக்ஸ் தான். ஏன்னா இது ஒரு AI டூல், ஒரு மெஷின். நோ மெஷின் கேன் அச்சீவ் 100% எஃபிஷியன்சி. ஓகே, ஃபைனலாக VO3ல போட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணிடுங்க. இது ஸ்டெப் 5. அடுத்த ஸ்டெப் 6 பேசிக் எடிட்டிங். இப்போ ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு எடிட்டிங் டூலில் போட்டு எடிட் பண்ணி அதை உங்களோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட எல்லா ஸ்டெப்ஸும் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 ஸ்டெப்ஸையும் அகெயின் ஒன் சிம்பிளாக ஷார்ட்டாக சிங்கிள் லைனில் பார்த்துடலாம். ஸ்டெப் 1 கேரக்டர் இமேஜ். நாம ஜென்ரேட் பண்ண போகிறது மங்கியாக இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேரக்டர் இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இது ஸ்டெப் 1. அடுத்தது நம்ம என்ன மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு சீன் பை சீன் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுறோம் டைலாக்ஸோட. இது ஸ்டெப் 2 ஸ்கிரிப்ட். அடுத்து இந்த சீனை வச்சு ஒவ்வொரு சீனுக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். இது ஸ்டெப் 3 சீன் பை சீன் VO3 ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். அடுத்தது ஒவ்வொரு சீனுக்கான சீன் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம். இது ஸ்டெப் 4 சீன் பை சீன் இமேஜ் ஜென்ரேஷன். அடுத்து சீன் இமேஜையும் ப்ராம்ப்டையும் வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம். இது ஸ்டெப் 5 VO3 வீடியோ ஜென்ரேஷன். லாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேசிக் எடிட்டிங் ஆப்பில் போட்டு எடிட் பண்ணி ஃபைனல் வீடியோவை ரெடி பண்ணுறோம். இது ஸ்டெப் 6 பேசிக் எடிட்டிங். இந்த 6 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி சீனுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டண்டான மங்கி வீடியோஸை நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா கார்டு அப்ளை பண்ணணும். அதுல 2 பேர் போடணும். நான் உங்க பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? ரேஷன் கார்டு. எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா கார்டு அப்ளை பண்ணணும். அதுல 2 பேருக்கு பேர் போடணும். நான் உங்க பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? ரேஷன் கார்டு. எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா கார்டு அப்ளை பண்ணணும். அதுல 2 பேர் போடணும். நான் உங்க பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? Ration card. Excuse me, I need to apply for a card urgently and it needs 2 names. Can I put your name? What card? Ration card. Excuse me, urgent-ஆ கார்டு அப்ளை பண்ணனும். அதுல 2 பேருக்கு பேர் போடணும். நான் உங்க பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? ரேஷன் கார்டு. எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா கார்டு அப்ளை பண்ணணும். அதுல 2 பேருக்கு பேர் போடணும். நான் உங்க பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? ரேஷன் கார்டு. Excuse me, I urgently need to apply for a card and add 2 names. Can I add your name? What card? Ration card. Excuse me, urgent-ஆ கார்டு அப்ளை பண்ணனும். அதுல 2 பேருக்கு பேர் போடணும். நான் உங்க பேர் போட்டுக்கலாமா? என்ன கார்டு? ரேஷன் கார்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி மங்கி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.